Shalom, everyone. Welcome to our study on the book of Galatians. This is lesson number 9. ஷாሎም உங்கள் அனைவருக்கும் இப்படியாக கலாத்தியர் புஸ்தகத்தை குறித்து நாம் ஆராய்வதற்கு நாம் யாவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இது 9வது பாகமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். I hope by this time you have memorized the outline of the book of Galatians. நான் நம்புகிறேன் இப்பொழுது நீங்க அந்த அவுட்லைனை நீங்க அப்படியாக ஞாபகத்தில் வைத்திருப்பீங்க என்று சொல்லி. Now you don't have to unmute and say, but I hope you can at least say it in your mind. What is the simple outline of the 6 chapters of this epistle of Galatians? ஸோ நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் நம்ம இடத்துல இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த 6 அதிகாரங்களை குறித்து நாம் எப்படிப்பட்ட ஒரு அவுட்லைன் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு புரிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். Every lesson I try to remind every one of us what is the outline. So let me give it to you again. 6 chapters we can divide into 3 segments. ஒவ்வொரு முறையும் இப்படியாக இந்த பாடத்தை துவங்கும் பொழுது நாம் இப்படியாக இந்த அவுட்லைனை குறித்து மறுபடியும் இடத்தில் நாம் பேசுவோம். அதனால் இந்த பாடத்தில் நம்ம இது காரியத்தை குறித்து நாம் பேச போகிறோம். நம்ம இந்த 6 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நம்ம அழகாக இது வருஷ அடுக்கியாக நம்ம வைத்திருக்கிறோம். 3 பகுதியாய் பிரித்திருக்கிறோம். So each segment 2 chapters. இந்த 3 பகுதியில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பகுதியும் 2 அதிகாரங்களை வைத்து நாம் பார்க்கிறோம். So the first 2 chapters we have the affirmation of the gospel. 2 அதிகாரங்களை பார்க்கும்பொழுது நற்செய்தியின் உறுதிமொழி அப்படின்னு சொல்லி நாம் பிரித்திருக்கிறோம். The next 2 chapters, segment number 2, the articulation of the gospel. அடுத்ததாக நற்செய்தியின் உச்சரிப்பு என்று சொல்லி 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். And the last segment, the last 2 chapters, we have the application of the gospel. அடுத்ததாக கடைசி அதிகாரங்களை பார்க்கும்போது 5வது 6வது அதிகாரங்களை பார்க்கும்போது நற்செய்தியின் பயன்பாடு என்று சொல்லி நாம் இந்த காரியத்தை பிரித்து வைத்திருக்கிறோம். Now we have come to almost the middle of the book of Galatians. We are now in chapter 3. இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடு பகுதியில் கலாத்தியர் புஸ்தகத்தை என்று சொல்லுகிற இந்த நடு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். So we are sort of halfway towards our halfway in our journey. அப்படி என்று பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கலாத்தியர் புஸ்தகத்தின் ஆராய்ச்சியின் பகுதியை பார்க்கும் பொழுது நாம் பாதி தூரத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். I hope someone asked you, so what are you reading? And you say, I'm not reading Galatians chapter 3. உங்களிடத்தில் யாராவது உங்களிடத்தில் இப்படி கேட்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது எந்த பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கலாத்தியர் 3வது பகுதி நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. And if they ask you, so what's the book of Galatians about? You shouldn't say, I'm not too sure. In other words, let's not be in a journey without knowing our destination. அதாவது உங்களிடத்தில் கலாத்தியர் புஸ்தகத்தை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள் அல்லவா, அதனால் அந்த புஸ்தகம் எதை குறிப்பிட்டு பேசுகிறது என்று சொல்லி கேட்டால் அறிந்தும் அறியாமல் அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் நாம் அந்த புஸ்தகம் நம்ம எந்த இடத்துக்கு எடுத்து போகிறது என்று சொல்லி நமக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். This is lesson number 9. I hope that you have not forgotten what is the reason for Paul to pen this letter that we call Galatians. அதாவது இது 9வது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு அறிந்திருக்க வேண்டும் ஏன் பவுல் இந்த நிருபத்தை எந்த நோக்கத்தோடு அவர் எழுதினார் என்று சொல்லி. So let me remind you, and for those who are new, why did Paul write this letter? அதெல்லாம் நான் உங்களை அப்படியாக நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த இடத்துல இப்பொழுது இந்த வேத ஆராய்ச்சி புதிதாக வந்திருந்தால் ஏன் பவுல் கலாத்தியர்களுக்கு இந்த நிருபத்தை எழுத வேண்டும்? I hope you remember this term that I gave in lesson 1. Every epistle, every letter that we have is called an occasional letter. அதாவது நம் ஆரம்பத்தில் அப்படியே உங்க இடத்துல நான் இந்த காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். பவுல் எழுதின ஒவ்வொரு நிருபங்களும் இப்படியாக அந்த ஒரு சம்பவத்துக்கு குறிப்பாக அது எழுதப்பட்டிருந்தது. Or in short, we can say Karana Nirvangal. Every epistle, every letter that we have in the New Testament was written because something was going on. There was an occasion. And the letter was written to deal with that particular occasion. ஒவ்வொரு நிருபங்களும் ஏன் எழுதப்பட்டது சொன்னால் அந்த ஒரு இடத்தில் ஒரு சில சம்பவங்கள் அது காரணங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த காரணத்தினொட்டி பவுல் இல்லை எழுதப்பட்ட நிருபங்களானது அந்த காரணத்தை கையாளுவதற்கு இது எழுதினார்கள். So in order to understand any of the epistles we are reading, we must find out what is the occasion, what was going on for the apostles to write this letter.
ஆதலால் எந்த நிருபங்களை எடுத்தாலும் நமக்கு புரிந்திருக்க வேண்டும், ஏன் இந்த நிருபங்களை எழுதினார்கள், இந்த நிருபங்களை எழுதினதற்கு காரணம் என்ன, அந்த இடத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் போய்கொண்டிருக்கிறது, இந்த நிருபமானது அந்த காரணத்துக்கு அல்லது சம்பவத்துக்கு எப்படி உதவியாக பயன்பட்டது என்று சொல்லி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். So I hope that you remember this term occasional letter. ஸோ அதனால் இந்த காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காரண குறித்து ஒரு நிருபமாக இருக்கிறது. Occasional letter means a letter that was written because there was some occasion, something was going on for the apostle to write and to deal with that situation. அதாவது இந்த காரண நிருபம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த காரியத்தை கையாளுவதற்கு இந்த அப்போஸ்தலர்கள் இப்படியாக இந்த நிருபங்களை எழுதுகிறார்கள். Secondly, I hope you remember this term task theology. இரண்டாவதாக எரியல் சம்பந்தப்பட்ட சில வேலைகள். Task theology means the apostles did not write everything about a subject. The theology that they presented was theology to deal with the task at hand. அதாவது எல்லாத்தையும் குறித்து இந்த ஒரு நிருபத்தில் எழுதாமல் அங்கு நடந்து கொண்டிருக்கிற காரணத்தை அல்லது சம்பவத்தை வைத்து இவர்கள் அது ஒரு காரியமாக எடுத்து குறிப்பாக எழுதினார்கள். Why did Paul say this in this letter, but he did not say this in the other letter? ஏன் பவுல் ஒரு நிருபத்தில் ஒரு காரியத்தை பேசும் பொழுது இன்னொரு நிருபத்தில் அந்த காரியத்தை குறித்து பேசவில்லை? Well, the task here is different, the task there is different. என்று சொன்னால் இங்க இந்த காரணமானது வேறாக இருந்தது, அந்த காரணமானது வெவ்வேறாக இருக்கிறது. So let's take Paul as an example. He doesn't write everything about a particular topic. The theology that he writes is theology to deal with the task at hand. அதாவது இந்த இடத்தில் எல்லா காரியத்தை எடுத்து கொண்டு வந்து இப்படியாக பவுல் எழுதவில்லை ஒரு நிருபத்தை கொண்டு. அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எப்படிப்பட்ட சம்பவம் அல்லது ஒரு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஏதுவாக தான் அவர் குறிப்பாக எழுதுகிறார். I hope you have remembered. If not, please put some effort to remember these two terms, occasional letter and task theology. ஸோ அதில் இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காரண நிருபங்கள் மற்ற இன்னொன்று பார்க்கும் பொழுது அதுக்குண்டான அந்த பிரச்சனைக்குண்டான காரியத்தை கையாளுவதற்கு பவுல் எழுதினது இந்த நிருபங்கள். So why then did Paul write the letter to the churches in the area called Galatia? கலாத்தியரில் இருக்கும் சபைகளுக்கு ஏன் பவுல் இந்த நிருபத்தை எழுதினார்? I hope you remember. இது உங்க ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். Anyway, just a way of reminder, someone rather Judaizers are Jews who think that salvation is only for the Jews. சிலர் யூதர்கள் இப்படியாக எண்ணிக்கொண்டார்கள், என்னவென்று சொன்னால் ரட்சிப்பானது யூதர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி. So they have come and told the Galatians, listen, you believe in Jesus, fine, but that's not enough. You must be circumcised, only then you can be saved. அவர்கள் இப்படியாக கலாத்தியரிடத்தில் வந்து அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பது நல்லது, ஆனாலும் இது பற்றாது, நீங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய ரட்சிப்பானது முழுமையடைவதற்கு. That's like saying what Christ has done is not enough, believing in him is not enough, that's needed but not enough, now you must do something in order to be saved. அது எப்படியாக இருக்கு என்று சொன்னால், கிறிஸ்து அவர் சிலுவையில் செய்த காரியமானது அது பற்றாக்குறையாக இருக்கிறது, இப்பொழுது நீங்கள் ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும், அதுதான் உங்களுடைய ரட்சிப்பானது நேர்த்தி அடைய முடியும், நேர்த்தி செய்ய கூடும் என்று சொல்லி இப்படியாக போதனை கொண்டு வருகிறார்கள். Paul calls that a different gospel. பவுல் அது வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கிறார். And he also says those who preach a different gospel will be eternally condemned, and those who believe a different gospel, they're actually moving away from God. அவர் இப்படியாகவும் சொல்லுகிறார், யாரெல்லாம் இந்த வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார்களோ சபிக்கப்படுகிறார்கள், அது மட்டுமல்லாமல் இதை கேட்டு நம்புகிறவர்கள் விட்டு விலகி செல்கிறார்கள். So a different gospel in the book of Galatians is adding circumcision to faith in Christ. ஸோ கலாத்தியர் நடக்கிற இந்த வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது என்னவென்று சொன்னால், நீங்கள் விருத்தனை செய்தால் மட்டும் ஒளியே அந்த அந்த ரட்சிப்பானது முழுமையடையாது, இதுதான் அவர்கள் கொண்டு வருகிற வேறொரு சுவிசேஷம். Remember, circumcision is the tip of the iceberg, because if you give into circumcision, then you must follow all the other rituals. In other words, going back under
the yoke of the Mosaic law. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த விருத்த சேதனையானது இது ஆரம்ப கட்டம்தான். இதுவே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் மோசே கொடுத்த எல்லா நியாயப்பிரமாணங்களுக்கு கீழாக நீங்கள் வர வேண்டும். அதுவே உங்களுக்கு நுகமாக மாறிவிடும். So what is a different gospel for us today? ஸோ இன்றைக்கு நமக்காக, அதாவது நம்மிடத்தில் உண்டாக்கப்பட்ட வேறொரு சுவிசேஷம் என்ன? நம் காலத்தில் adding anything to faith in Christ in order to be saved is a different gospel, because your self-effort has come in thinking, I must do something too in order for me to be saved. விசுவாசத்தோடு சேர்த்து உங்களுடைய அதாவது கிரிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுதான் நமக்கு ரட்சிப்பு கொண்டு வரும் என்று சொன்னாலே இதுவே வேறொரு சுவிசேஷமாக மாறுகிறது. என்று சொன்னால் விசுவாசத்தை மட்டும் தான் நாம் பிழைக்கிறோம். We don't put self-effort in order to be saved. Because we are saved by grace through faith, we serve the Lord by working. நாம் இப்படியாக நம்முடைய சொந்த முயற்சி போட்டு நம்ம ரட்சிப்பை நாம் அடைவதில்லை. நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம், ஆதலால் நாம் நற்கிரிகளை செய்ய நாம் தூண்டப்படுகிறோம். Now, in our previous lesson, as we came to the second segment where Paul explained the gospel, Paul would start chapter 3 by asking 5 questions. இப்படியாக நம்ம இதுக்கு முன்பாக நம்ம பார்த்த சில காரியங்களை பார்க்கும்போது மூன்றாவது அதிகாரங்கள், இது நடுப்பக்கத்தில், அதாவது 2வது பகுதிக்கு நம்ம வரும்பொழுது பவுல் அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்பார். He'll ask 5 questions. 5 கேள்விகளை குறிப்பாக கேட்பார். Now, this is from the previous lesson, so I'm not going to go through. I'm just reminding you. Then when Paul starts chapter 3, he will start by asking 5 questions. அதாவது இந்த காரியத்தை மறுபடியும் நான் போக மாட்டேன் என்று சொன்னால், இது போன வாரம் இந்த காரியத்தை நாம் தெளிவாக பார்த்தோம். இது நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். பவுல் அவர்களிடத்தில் இப்படியாக தான் ஆரம்பித்தார். 5 முக்கியமான கேள்விகள் அவரிடத்தில் கேட்டார். And then Paul will then present his argument. He will present 6 arguments. பிறகு பவுல் என்ன செய்வார்? 6 வித்தியாசமான வாதங்களை கொண்டு வருவார். The first argument is the experiential argument. He will explain to the Galatians their own experience when they first heard the gospel through faith. அதனால் இந்த இடத்துல முதல் வாதத்தை பார்க்கும்போது அவருடைய அனுபவத்தின் வாதமாக அது காணப்படுகிறது. அவருடைய சொந்த அனுபவத்தை கொண்டு வந்து அவர் அப்படியாக தர்க்கம் உண்டாக்குவார் என்று சொன்னால், உங்களுடைய அனுபவத்தை பாருங்கள், இது விட்டு விலகிவிட்டீர் என்று சொல்லி. The second argument is the scriptural argument, where Paul from scripture will explain the gospel. Now this is the most powerful argument because everything must come back to the word of God. இரண்டாவது பார்க்கும் பொழுது வேதாகமத்தின் வாதத்தை கொண்டு வருவார். அவர் வேதாகமத்தை வைத்து வேதாகமத்திலிருந்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி சரியாக அந்த காரியத்தை கண்ணோட்டத்தில் கொண்டு வருவார். இது மிகவும் முக்கியமான வல்லமையான ஒரு தர்க்கமாக வாதமாக இருக்கு என்று சொன்னால், நாம் எதை செய்தாலும் அது வேதத்திற்குள்ளாக வசனத்திற்குள்ளாக அப்படியாக தான் இருக்க வேண்டும், பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வேதாகமம் வாதம். So in this lesson, let's have a look. We will see in the time that we have. We'll try to cover 2 more arguments. இந்த பாடத்தில் நாம் இன்னும் 2 வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Remember, the word argument is not the way we use in English. It's not talking about arguing or quarreling. Argument means evidence. அதாவது வாதம் அல்லது தர்க்கம் என்று சொல்லும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் இப்படியாக நம் குரலை உயர்த்தி பேசுவதல்ல. ஆனாலும் இந்த காரியத்தை வாதம் என்று இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு எவிடன்ஸாக நமக்கு ஒரு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். So let's look at the logical argument. We'll be looking from verses 15 to 29. ஸோ அதில் இந்த இடத்துல மூன்றாவதாக தர்க்க ரீதியான வாதம் அல்லது தர்க்கம் என்று சொல்லும் பொழுது 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையில நாம் பார்க்க போகிறோம். Now Paul will talk about the promise given through Abraham, and he will also talk about the law given through Moses. பவுல் பேசுவார் இப்படியாக இந்த நியாயப்பிரமாணமானது மோசேயின் காலத்தில் அப்படியாக உண்டாக்கப்பட்டது, அது மட்டுமல்ல வாக்குத்தத்தமானது ஆபிரகாம் மூலியமாய் உண்டாக்கப்பட்டது சொல்லி இந்த வாதத்தை கொண்டு வருவார். Because when the Judaizers are talking about circumcision, like I say, it's only the tip of the iceberg. If you accept circumcision in order to be saved, it doesn't stop there. There are other rituals under the Mosaic law that you must follow. ஏனென்றால் இந்த யூதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த இடத்துல விருத்த சேதனை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதுதான் ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. நீங்கள் அதுவே ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மற்ற காரியங்களும், அதாவது லாஸ்ல இருக்கிற அல்லது நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிற எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய ஒரு நுகத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டியதாக கட்டத்துக்குள்ளாக இருப்பீர்கள். And the thing with the law is this: you have to
follow all the laws. You can't just follow 99 and leave one out. If you leave one out, everything is cancelled. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது இதுதான் ஒரு காரியம். என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக வருவீர்கள். ஒன்று இரண்டு மொத்தமும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக வருவீர்கள். Imagine you're driving and you hit a red light. உதாரணத்துக்கு நீங்கள் இப்பொழுது வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது சிகப்பு லைட் நீங்கள் அப்படியாக டிராஃபிக் லைட் நீங்கள் வந்து மதிக்காமல் போய்விட்டீர்கள். And there comes the traffic policeman, he stops you and he's going to write a fine because he said you ran through a red light. இப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து உங்கள் இடத்துலேருந்து ஒரு சாமானை கொடுக்கிறார். நீங்கள் இப்பொழுது சிகப்பு லைட்டு அங்கே எரியும் பொழுது நிற்கவில்லை என்று சொல்லி உங்களுக்காக ஒரு சாமானை கொடுக்கிறார், ஏற்றுக்கொள்ளுங்கள். Imagine you arguing with the traffic policeman. You know, from my house to come here, I have to pass through 10 traffic lights. All the other 9 traffic lights, I stopped. நீங்கள் சொல்லலாம், என் வீட்டிலேருந்து நான் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் 10 டிராஃபிக் லைட் தாண்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு டிராஃபிக் லைட் மட்டும் தான் நான் தாண்டிட்டேன், மற்றதெல்லாம் நான் நின்று தான் வந்தேன். I mean, 9 I stopped. Doesn't that count for something? I just broke one. Are you not going to look at the other 9? You're just going to focus on the one red light that I hit. Come on, based on the other 9, please don't write the ticket. 9 காரியங்களை நம்ம இப்படி 9 டிராஃபிக் லைட்டை நான் சரியாக தான் நான் நின்று வந்தேன், இந்த ஒரு டிராஃபிக் லைட் தான் விட்டுட்டேன், ஸோ இதனால என்னை மன்னித்து விட முடியுமா? இந்த ஒரு டிராஃபிக் லைட்டுக்கு எனக்கு நீங்கள் சாமான கொடுக்க முடியும், எனக்கு தண்டனை உண்டா எனக்கு நீங்கள் பேச முடியுமா? No, the policeman is not going to let you go just because you stopped at 9 traffic lights. You break this, all the other 9 doesn't count. அதாவது உங்களை சும்மா விட போவதல்ல என்று சொன்னால், நீங்கள் இந்த 9 டிராஃபிக் லைட் நின்னாலும் இந்த ஒரு டிராஃபிக் லைட்டை நீங்கள் சரியாக அந்த காரியத்தை நீங்கள் தாண்டி வந்ததுனால உங்களுக்கு தண்டனை உண்டு தான். That's the law. The law is like a yoke that keeps you as a slave. அது அப்படிப்பட்டது தான் இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணமானது நமக்கு நுகங்களே அல்லது நமக்கு ஒரு பாரமாக அது செலுத்திவிடப்படுகிறது, நம்மால் அதை சுமக்க முடியாதபடிக்கு. Now Paul is making them think, he just spoke from scripture, now he's making them think. Paul will say, when was the promise that you can be justified by faith? When was it given? அதாவது பவுல் அவர்களிடத்தில் இப்படியாக யோசிக்க தன்மை அப்படியாக அவர் தூண்டிடுவார். அவர் கேட்பார், எப்பொழுது இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. See, the promise was given by grace. இந்த வாக்குத்தத்தமானது நமக்கு கிருபையின் வாயால கொடுக்கப்பட்டிருக்கிறது. But the Mosaic law, it all depends on your self effort. ஆனாலும் இந்த மோசேயோடைய நியாயப்பிரமாணங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சியிலே அடங்கி இருக்கிறது. In the previous lesson, I spoke about the Tower of Babel as a picture of religion. அதாவது போன பாடத்தில் இப்படியா நான் பேசினேன், பாபில் கோபுரத்தை பார்க்கும் பொழுது அதுவே வந்துட்டு a picture of religion. அதுவே வந்துட்டு ஒரு மார்க்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. Religion is self effort to get to God. மார்க்கம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய சொந்த முயற்சியில் தேவனை நீங்கள் அண்டுவது. Let's build a tower that can reach up to heaven. You can build as high as you want, you will never reach heaven. வாருங்க நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இப்படியா ஒரு கோபுரத்தை நாம் கட்டுவோம், வானத்துக்கு நாம் ஏறுவோம் என்று சொன்னீங்க. எவ்வளவு தூரம் வேண்டாம், எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் கட்டலாம், you will never reach heaven. ஆனாலும் நீங்கள் தேவனை அண்ட முடியாது. Now let's read Galatians 3:17. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. And this I say, that the law, which was 430 years later, cannot break the covenant that was confirmed before by God in Christ, that it should make the promise of no effect. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான வியர்த்தமான Okay. Wasn't too clear just now. Okay. Now, the law that came 430 years later cannot cancel out the promise that was given. 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது அது இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை உடைக்காது.
God made the promise, only He can change it, but He doesn't change. He keeps His promise. ஆண்டவர் அந்த 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 வாக்குத்தத்தத்தை தந்தவர், அவர்தான் அந்த காரியத்தை மாற்ற முடியும். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பிடித்திருக்கிறார். God did not change the idea of justification by faith in Christ. விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக பிழைப்போம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மூலியமாக என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் மாற்றவில்லை. Remember, whether it's before Christ or after Christ, salvation is always by faith in Christ. அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாக இருந்தாலும் நம்முடைய ரட்சிப்பானது கிறிஸ்துக்குள்ளாக தான் அடங்கியிருக்கிறது. What I mean is, before Christ came to this earth, all the Old Testament saints who put their faith in the coming seed of the woman, Genesis 3:15, I hope you remember that verse, all those who believe in the coming seed of the woman, who put their faith in the coming seed of the woman, Jesus Christ, were justified. அதாவது நீங்க ஞாபகத்தில் வைத்திருப்பீங்க சொன்னால், அதாவது கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு முன்பாகவே யூதர்கள் இந்த விசுவாசிகளை பார்க்கும் பொழுது யார் மேலாக அந்த விசுவாசத்தை வைத்திருந்தார்கள்? அந்த வித்தின், ஸ்திரீயின் வித்தின் மேலாக தான் அவர்கள் அந்த விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். அப்பொழுது பிழைப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். Not only the Jews, right from the time of Adam, everyone who put their faith in the coming seed of the woman were justified. யூதர்கள் மட்டுமல்லாமல் இப்படியாக ஆதாம் காலத்திலிருந்து எல்லோரும் நம்பிக்கையானது ஸ்திரீயின் வித்தின் மேலாக தான் இருந்தது. அதன் மூலியமாக தான் பிழைப்போம் என்று சொல்லி. Abraham believed God and he was declared righteous. Genesis 15 verse 6, I believe. Now, what did he believe? ஆபிரகாம் அப்படியாக விசுவாசித்தான். அவன் நீதிமான் என்று சொல்லி அப்படியாக விளங்க பண்ணினான் சொன்னால் அவன் எதை விசுவாசித்தான்? Just God told him he's going to have a son. He believed that and he was declared righteous just because of that. அதாவது கர்த்தர் அவனிடத்தில் அவனுக்கு ஒரு பிள்ளை நான் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அதை விசுவாசித்தது பொழுது அதனால் அவன் நீதிமானாக ஆக்கப்பட்டானா? God spoke to Abraham that through his seed all people on the earth will be blessed. Abraham knew that seed that's going to be a blessing to all people in the world is the seed of the woman. He put his faith in the seed of the woman. அதாவது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் இப்படியாக உன்னுடைய வித்தின் மூலியமாக முழு உலகம் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசமானது அந்த வித்தின் மேல் ஆகிறது. அந்த வித்து தான் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். நீதிமான்களாக விளங்கினான். Now, I hope you remember, but because this is very important, when Adam and Eve fell into sin, God gave the first prophecy in Genesis 3:15, where he spoke about the seed of the woman. The seed of the woman is the one who crushed the serpents. In other words, he will be the savior. இது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த பிறகு இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஸ்திரீயின் வித்தை குறித்து அந்த இடத்துல அப்படியாக அவர் சொல்லுகிறார். அந்த ஸ்திரீயின் வித்து தான் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தது, சொல்லப்பட்டிருந்தது. We put our faith in the seed of the woman who has already come. நம்முடைய விசுவாசமானது இந்த ஸ்திரீயின் வித்து மேலாக தான். ஆனாலும் இந்த ஸ்திரீ வித்து அவர் இப்படியாக மனித குலமாய் மாறிவிட்டார். மனித குலத்தில் that is Jesus Christ. So salvation is always through faith in Jesus Christ. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதலால் ரட்சிப்பானது இயேசு கிறிஸ்து மூலியம் மட்டும்தான். So the law that was given 430 years later, God didn't say, okay, now there's a different plan of salvation. You follow the law. No, God didn't change the way to be saved. அதனால் 430 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணமானது ஆண்டு சொல்லலை, இப்பொழுது உங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது, அதனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழாகவே வாங்க என்று சொல்லவில்லை. Having more laws is not going to solve the problem. நியாயப்பிரமாணங்களை நீங்க தொடரும் பொழுது அது உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கல்ல. Laws cannot change a person's heart. நியாயப்பிரமாணமானது ஒருவனுடைய இருதயத்தை மாற்றாது. Don't think if we change the law, people's hearts will also change. நினைக்காதீங்க நியாயப்பிரமாணம் மாறும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் மாற செய்யும் என்று சொல்லி. People can obey the law without a change in heart. அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய இருதயத்தை கடினமாய் வைத்திருக்கலாம். Imagine a person who smokes. யோசித்து பாருங்கள், புகைப்பிடிக்கிற ஒரு நபர். He's walking into a bank and there's a sign that says no smoking, so he doesn't smoke. ஸோ அவர் இப்பொழுது ஒரு வங்கிக்குள்ளாக நடந்து போகிறார். அந்த வங்கிக்குள்ளாக பார்க்கும் பொழுது நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது என்று சொல்லி ஒரு போர்டை பார்க்கிறாரு. வங்கிக்குள்ள அவர் புகைப்பிடிக்கல. He obeys the law. அந்த இடத்தில் அந்த சட்டத்திட்டத்துக்கு தலை வணங்குகிறார். So once he goes out, he will start smoking again. ஆனா வங்கிக்கு வெளியே போன பிறகு அவன் புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். Obeying the law did not change his heart.
அவன் ஒரு சட்டத்துக்கு தலை வழங்குறதுனால அவனுடைய இருதயம் மாறிவிட்டது என்று சொல்லி நம்ம எண்ணிவிட முடியாது. God gave the law, the Mosaic law, to the Jews, but they didn't change their hearts. ஆண்டவர் மோசே மூலியமாக இந்த நியாயப்பிரமாணத்தை தந்தார். ஆனால் நியாயப்பிரமாணமானது இந்த ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றவில்லை. The people did physical circumcision in obedience to the law, but they did not circumcise their hearts. இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது விருத்த சேதனை செய்தார்கள், ஆனால் தங்கள் இருதயங்களில் விருத்த சேதனை செய்யவில்லை. So the law that was given 430 years after the promise did not cancel the promise. It did not nullify the promise. The promise still stands. 430 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட இந்த நியாய தீர்ப்பானது ஆண்டவர் வாக்கு தத்தத்தை ரத்து செய்யவில்லை அல்லது இந்த காரியத்தை விட்டு விலக்கவில்லை. Now, the promise was made when God made the promise to Abraham. God will specify it is through your seed, singular. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் இடத்தில் தரும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், உன்னுடைய வித்து அப்படின்னு சொல்லி உரிமையை நாம் பார்க்க முடியும். Now, I've already mentioned, we already seen in a previous lesson when God told Abraham, in you or through you, that's through the seed, all nations will be blessed. What did it mean? That blessing was referring to the salvation of whether Jew or Gentile, salvation of all. அது நம்ம இதுக்கு முன்பாக பார்த்த ஒரு காரியம். 6ஆம் இடத்தில் ஆண்டு சொல்லுவார், உன்னுடைய வித்தின் மூலியமாக சகல தேசங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் புறஜாதியார் எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் இந்த வித்தின் மூலியமாக அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லிதான் உள்ளது. Because some can just take that verse and say, you see, Abraham was so wealthy, he was so rich, that blessing must come to us. That blessing that God meant, as explained by Paul in Galatians, is salvation. அந்த வசனத்தை எடுத்து ஒரு சிலர் இப்படியாக போதிப்பார்கள், பார், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யனாய் மாறிவிட்டான், அந்த ஐஸ்வர்யமானது நமக்கும் உண்டு என்று சொல்லி பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக தள்ளி விடுவார்கள். ஆனாலும் அங்கு குறிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அல்லது தேசங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டான அந்த ரட்சிப்பு. The greatest blessing is salvation, to know our God. What's the point? As Jesus said, gaining the whole world, yet losing your soul. மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவது. அதன் மூலம் அறிவது, நம்ம இடத்தில் எல்லாம் இருந்து தேவன் அறியாவிட்டால் அதில் என்ன பயன்? The Bible is not against wealth, but the greatest blessing is salvation. ஆனந்தத்தை குறித்து, அதாவது நம்ம கூட நம்ம இடத்தில் ஆஸ்திகள் இருப்பது வேதாகம் அதை குறித்து எதிராக பேசவில்லை. ஆனால் இதெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவை அறிந்து கொள்வது. Let's read verse 16, Galatians 3:16. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. Now to Abraham and his seed were the promises made. He does not say, and to the seeds, as of many, but as of one, and to your seed, who is Christ. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லலாம், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. Now the word is seed, so in Tamil it should be vithu. The word is seed, and Paul makes it very clear. It is not in the plural, it is in the singular. That means he's referring to one specific person. That person is Jesus Christ. அதாவது நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது சீட் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கும் அதோடைய அர்த்தம், அதோடைய நம் நேராக அதை மொழிபெயர்த்து சொன்னால் அது வித்து. இந்த இடத்துல சந்திதிக்கு என்று சொல்லி ஒருவனை குறித்து சொல்லுகிறதா, அது சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். It is through this seed, the seed of the woman, through Jesus Christ, that everyone, whether Jew or non-Jew, can get saved. இந்த ஒரு வித்தின் மூலியமாக அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ யூதனாக இருந்தாலும் புறஜாதியாக இருந்தாலும் உனக்கு ரட்சிப்பு உண்டு, அவர் விசுவாசித்தான். Let's read verse 19. 19ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். What purpose then does the law serve? It was added because of transgression, till the seed should come to whom the promise was made, and it was appointed through angels by the hand of mediator.
அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. See, the law had a job, but it was a temporary job until the coming of the seed, and the seed of the woman, Jesus Christ, has come. So the work of the law is completed. ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு சில காலத்தில் வேலை இருந்தது, அது தற்காலிகமாக இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எதனால் வரையிலும் மத்தியஸ்தர் வர வரையிலும் அந்த காரியமானது இருந்தது. பிறகு அந்த மத்தியஸ்தர் கையில் கட்டளையிடப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Paul is not talking bad or against the Mosaic law. பவுல் மோசேயோடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து தவறாக பேசவில்லை. Paul is explaining, listen, the law was given 430 years after the promise, so the law doesn't cancel the promise. ஸோ பவுல் இங்கே பார்க்கும்போது அவர் விளக்குகிறார், இந்த நியாயப்பிரமாணங்களை பார்க்கும்போது முதலாவது வாக்கு தத்தம் கொடுத்த பிறகுதான் நியாயப்பிரமாணங்கள் 430 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வருகிறது. ஆதலால் நியாயப்பிரமாணமானது இந்த வாக்கு தத்தங்களை ரத்து செய்ய முடியாது. Secondly, the law was given until the coming of Jesus Christ. It has a temporary function. இரண்டாவதாக இந்த நியாயப்பிரமாணம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதலால் இது தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the Mosaic law was given to a group of people that God has chosen to be his people, the Israelites. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்பொழுது ஒரு சில தேசத்துக்கு மட்டும்தான், தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த தேசத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. Let's read verse 24. 24வது வசனத்தை வாசிப்போம். Therefore, the law was our tutor to bring us to Christ, that we might be justified by faith. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. The third thing, Paul says, the job of the law, which is temporary, is to lead the Jews to faith or to Jesus Christ. Once Christ has come, law's work is done. ஸோ மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாணங்களை பார்க்கும்போது நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிறதா இருந்தது. ஸோ ஆதலால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நியாயப்பிரமாணனுடைய வேலை முடிந்துவிட்டது. Now that we have come to Christ, I don't have to turn back to the law. The law. Now this is for the Jews, but let's use us as an example. Let's assume we are Jew. The law has led us to Christ. Now Christ has come. I don't turn back to the law because Christ has come. I now follow Christ. நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதனால் நாம் யூதர்கள் என்று யோசித்து காரியத்தை நம்ம இடத்தில் விளக்குகிறேன். நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்துகிறது. அதனால் இயேசு வந்த பிறகு இந்த நியாயப்பிரமாணக்கு திரும்புவதல்ல, இயேசுவின் பின்னே போவதுதான். Does that mean there's no more law now for me as a Christian? அப்படி என்றால் கிறிஸ்துவனாகிய எனக்கு இனி நியாயப்பிரமாணம் அல்லது சட்டங்கள் இல்லையா? We do. It's called the law of Christ. Galatians chapter 6 verse 2, I believe. We do have law, not the Mosaic law, but the law of Christ. நமக்கு உண்டு கிறிஸ்து சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு சில கோட்பாடுகள் உண்டு. அது கிறிஸ்துவின் கோட்பாடு. Now we read the word tutor, or some translation may use the word teacher. நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். டியூட்டர் சில ஆசிரியர் என்று சொல்லி வாசிக்கிறோம். I think Tamil would say ubathiyar, if I'm not mistaken. வாத்தியார். Let me see it. Look what NIV uses. Verse 24. It explains in NIV to lead us, but the word ubathiyar or teacher or tutor. வாத்தியார், ஆசிரியர் அல்லது உபாத்தியர் என்று சொல்லும் பொழுது நம்மளை போதிப்பது. Okay. Now we need to understand this, that we don't understand the word the way we understand today, like teacher or tutor, not the way we use the word today. அதாவது நம்ம பயன்படுத்துகிற இந்த வார்த்தை போல அந்நாட்களை பயன்படுத்தவில்லை. A tutor is usually a slave. Rich people, they have slaves. The slave oversees the children for the parents.
அதாவது ஒரு ஒரு ஆசிரியரை பார்க்கும் பொழுது அந்நாட்களில் ஒரு நல்ல அதாவது பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க ஒரு ஒரு அடிமை இருப்பான். அந்த அடிமையாக தான் நடுவாக ஒரு ஆசிரியராக விளங்குவான். And the tutor leads the child to the teacher. ஸோ இந்த டியூட்டரை பார்க்கும்போது அல்லது பாதுகாவலரை பார்க்கும் பொழுது ஆசிரியரிடத்தில் இவர் இந்த பிள்ளைகளை கொண்டு வருவார். So I think guardian would be a better word. Parents are there, but this slave is given a very important responsibility. I think guardian would have been a word that we would understand. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன சொன்னால் பாதுகாவலர் என்று சொல்லி அந்த வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். Because the word tutor for us is I'm sitting down, I'm being taught, teacher. That's not what a tutor means in the time of the Apostle Paul. ஆசிரியர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய காலத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிற அது ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் நமக்கு இருப்பது யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதை போல. ஆனாலும் பவுல் காலத்தில் பார்க்கும் பொழுது சரியான வார்த்தை என்னவென்று சொன்னால் பாதுகாவலர் என்று சொல்லி தான் சொல்லுவார்கள். Imagine like this: the tutor holds the hand of the child and brings him to the school. Once the child has been brought to the school, the tutor's job is done. அதாவது இந்த பாதுகாவலுடைய வேலை என்னவென்று சொன்னால் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த பிறகு இந்த பாதுகாவலுடைய வேலை முடிந்து விட்டது. That was the job of the law for the Jewish people, to lead them to Jesus Christ. இதுதான் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய வேலையாக இருந்தது, இவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துவது. Now that you have come to Christ, hold his hand. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வழிநடத்தப்பட்டீர்கள், கிறிஸ்துவோட கரத்தை பிடித்து இருக்கிறீர்கள். Don't still keep holding on to the hand of the tutor. இனி நம்ம அந்த காவலர் நியாயப்பிரமாணத்தை பிடிப்பதில்ல. Don't hold the law in one hand and hold Christ in one hand. Let me have law and Christ. No. நியாயப்பிரமாண இடத்தில் ஒரு கரமும் கிறிஸ்துவின் இடத்தில் இன்னொரு கரத்தை பிடித்து நாம் இப்படி ஆக இரண்டு கரங்களை பிடிப்பதல்ல. So the law was given long after the promise. The law was temporary. The law's function was to lead the people, the Israel people, to Christ. The job is done. ஸோ அதனால் இந்த நியாயப்பிரமாணங்களை பார்க்கும் பொழுது வாக்கு தத்தத்துக்கு பிறகு 430 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கப்பட்டது. இதோடைய வேலை என்ன? தற்காலிகமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிறது. கிறிஸ்துவனிடத்தில் வந்த பிறகு நியாயப்பிரமாணோட வேலை முடிந்து விட்டது. So I hope that you understand what the tutor or the teacher or ubatya, what is the function of that word. ஸோ அதனால் உபாத்தின்னு சொல்லப்படுகிற இந்த பாதுகாவலருடைய வேலை என்னவென்று சொல்லி நாம் நன்கு அறிந்திருப்போம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Now, once we come to Christ, இப்பொழுது இயேசுக்குள்ளாக நாம் வந்த பிறகு, we repent, we accept him, we confess him as our Lord. We have a new experience, we have a new birth, and the term we say we are born again. அதாவது நாம் மனம் திரும்பி நாம் அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஒரு புதிய அனுபவம் உண்டாகும். அதுதான் மறுபிறப்பு அல்லது ரட்சிப்பு என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Now I am in the family of God. I am a child of God. நான் இப்பொழுது தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். Does that mean that I'm just a baby Christian? அப்படி என்றால் நான் வெறும் குழந்தை, கிறிஸ்துவ குழந்தையா? Now, very important for us to understand this. Let's read Galatians chapter 3 verses 26 and 29. இது புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வாசிக்கப்பமாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் மற்றும் 29ஆவது வசனம். It is through faith that all of you are God's children in union with Christ Jesus. Verse 29. If you belong to Christ, then you are the descendants of Abraham and will receive the God as promised. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. 29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். We are not just a baby Christian. Yes, in one sense we are, but we are sons and we become heirs. அதாவது நாம் வெறும் ரட்சிப்பு அடைந்த பிறகு இனி நம் குழந்தைகள், கிறிஸ்துவத்தில் குழந்தைகள் அல்ல ஒரு கட்டத்தில் இருந்தாலும், ஆனால் இப்பொழுது நாம் எப்படியாக பிரதிபலிக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய புத்திரராகவும் பிள்ளைகளாகவும் அதே நேரத்தில் அவருடைய சந்ததியாகவும் நாம் விளங்குகிறோம். See, in the Roman culture, Paul uses
many different terms that was used during his time. God uses terms that people understood and used those terms to explain about salvation. ரோமர் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வாக்கியத்தை எடுத்து பவுல் விளக்கி உரையாடுவார் என்று சொன்னா அவர்களுக்கு புரியும்படிக்கு சொல்லி சில வார்த்தைகளை கொண்டு அவர் விளக்குவார். For example, the word justification, that is a term that used in the court law, in the law courts in Paul's day. God uses that term to explain about salvation. Why? People understood the term. உதாரணத்துக்கு நியாயப்படுத்துதல், ஏன் பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்நாட்கள் இப்படியாக அவர்கள் நீதிமன்றங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஸோ இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தும் போது ஜனங்களுக்கு சுலபமாக புரியும் என்று சொல்லி பவுலுடைய வாக்கு. Or the word redemption. The word redemption is a term that's used in the slave markets. You know, when a person is bought, the word is redemption. மீட்கப்படுவது, இந்த வார்த்தையானது என்னச்சா பவுல் காலத்தில் இப்படியா ஒரு சந்தை இருக்கும், அந்த சந்தையில் நிறைய அடிமைகள் இப்படியா விற்கப்படுவார்கள். இவர்கள் ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து அந்த அடிமையை வாங்கும் பொழுது அதனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் மீட்கப்படுவது. ஸோ இந்த வார்த்தை பயன்படும் போது இவர்களுக்கு புரியும். As long as a child is a child, the father cannot give responsibilities to a child. ஒரு குழந்தையானவன் குழந்தையாக இருக்கிற வரையிலும் தகப்பன் எந்த ஒரு பொறுப்பும் அந்த குழந்தைக்கு தர முடியாது. Now, let's say you have 10-year-old kid going to school and you want to give them some pocket money. I don't know, you may give them a few dollars. Maybe let's say you really give them, maybe $10. இப்போ 10 வயசு ஒரு பையன் இப்படியாக அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னு சொன்னால் நீங்கள் அவனிடத்தில் அவன் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் கையில் காசு கொடுப்பீங்க. ஒரு 10 ரூபாய் கொடுக்குறீங்க வச்சுக்கோமே. Some kids, that's not even enough for them. ஒரு சில பிள்ளைங்களுக்கு அது கூட பத்தாது. I remember when I was in primary school, my mother used to give me 10 cents. நான் என்னுடைய சிறு வயதில் இப்படியாக நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது என்னுடைய தாயார் எனக்கு 10 காசு தான் கொடுப்பாங்க. Now, some of you may wonder, 10 cents, what can you buy? Well, in my time, 10 cents, we could buy something and eat. 10 காசு என்று சொல்லும்போது என்னுடைய காலத்தில் நல்ல வாங்கி சாப்பிட்ற ஒரு காலமாக இருந்தது. Will you give 500 ringgit to a 10-year-old boy as pocket money? ஒரு 10 வயது பையனுக்கு அவன் ஸ்கூலுக்கு போக சாப்பிட்றதுக்கு 500 ரூபாய் யார் தான் கொடுப்போமா? No, he's not old or mature enough to handle that amount of money. இல்ல, அந்த 500 ரூபாய் காசை அவன் கையாளுவதற்கு அவனுக்கு வயது பத்தாது. You know, the son comes back, let's say you give him 5 ringgit, he comes back and says, Mom, I lost the 5 ringgit, I didn't eat anything today. இப்போ வைத்துக்கொள்ளுங்க, 5 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த பையன் 5 ரூபாய் தொலைச்சிட்டான், சாப்பிடல, அவன் அம்மாட்ட சொல்கிறான் 5 ரூபாய் இருந்து தொலைச்சிருச்சு, நான் சாப்பிடலன்னு சொல்கிறான். You may say, next time be careful, but you won't feel so bad over the 5 ringgit, you won't be spending sleepless night. You know, it's 5 ringgit. ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 5 ரூபாய் அடுத்த தடவை கொஞ்சம் பத்திரமா இருன்னு சொல்லி நீங்கள் தூங்காத இரவில் 5 ரூபாய் காணா போச்சுன்னு சொல்லி அப்படி இருக்க மாட்டீங்க. What if it's 500 ringgit? இப்போ 500 ரூபாய் காணா போச்சுன்னா You think we'll just say, next time be careful, you think we'll just say that you will go to the school, look for it? சொல்லுவீங்களா? பரவாயில்ல, அடுத்த தடவை கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்களும் உங்கள் பையனோட கூட பள்ளிக்கூடம் சென்று அந்த 500 ரூபாய் தேடுவீங்க. See, when we become a Christian, yes, we are a baby Christian. God doesn't say, you are just born again, you're a baby. All the blessings and the privileges, the authority that I have, I will wait until you grow up and then I'll give you. God doesn't do that. அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய புதிய அனுபவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல மாட்டார், நீ குழந்தையாக தான் இருக்கு, அதனால ஆசீர்வாதங்கள் என் இடத்துல இருக்கிற எல்லா அதிகாரங்களும் கொஞ்ச நாள் இரு, நீ வளர்ந்து மொதவா அப்பொழுது இவைகளை நான் உங்கள் இடத்துல தருகின்ற சொல்லி ஆண்டவர் இப்படியாக செய்வதில்லை. Paul will use a term that they would understand. In the Roman culture, when the son comes to an age of maturity, then what will happen? The father will put new clothes for him as a sign that he's now a mature person. And now the father can entrust the authority and the privileges that he has to him because the child has become a son. அதாவது பவுலுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகன் வளர்ந்த நிலையில் வந்த பிறகு தன்னுடைய தகப்பன் அவன் மேலாக ஒரு வஸ்திரத்தை போத்துவான். எதுக்கு அடையாளம் என்று சொன்னால் இவன் வளர்ந்த பருவத்தில் வந்து விட்டான், வளர்கிற பருவம் என்று சொல்லி இப்படியாக அதை ஒரு அடையாளமாக போற்றுவான். இது பவுல் காலத்தில் நடக்கிற ஒரு காரியமாக இருந்தது. So Paul's explaining, when we accept Christ, yes, in a sense we are a baby Christian, but we are also adopted into sonship and we become heirs with Christ. We are co-heirs and we have all the privileges and whatever authority is already given, even if you're just one day as a Christian.
அதாவது பவுல் சொல்லுவார், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அந்த அனுபவத்தை புதிதாக நாம் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் நாம் கிறிஸ்துக்குள்ளார ஒரு புத்திர சுவகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்குள்ளாக நாம் பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குண்டான ஒரு நாள் கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். Of course, we grow, we learn, we get to know what are the privileges, we learn, we grow, yes. But the moment we are born again, we are not just a child alone. God places in the position of a mature son, and all the privileges are for us. கண்டிப்பாக நாம் வளர்ந்த நிலைக்கு நாம் வர வேண்டும், வளர வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அந்த புத்திர சுகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகிறோம். கர்த்தர் நமக்கு உண்டான அதிகாரங்களும் நமக்கு உண்டான அந்த ஆசீர்வாதங்களும் தர விரும்புகிறார். Let's read Galatians 3:27. நாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. You were baptized into union with Christ, and now you are clothed, so to speak, with the life of Christ himself. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. Now again, for us, when we just read this, put on Christ, for the Galatian and the people in the first century or in the Roman Empire, they would understand the term putting on Christ. அதாவது இது நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கின்ற சொல்வது நமக்கு இது சாதாரணமாக இருக்கலாம். ஆனாலும் பவுலுக்கும் ரோமாபுரியில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கும் பார்க்கும் பொழுது இது ஒரு பொது சான்றாக அழைக்கப்படுகிறது. Remember, when the child comes to a place of son, the ceremony is taking off the old clothes, putting on a new cloth, meaning he is now a son, and all the privileges are for him. So when we read, for us, we put on Christ, we become co-heirs with Jesus. ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், ஒரு பையனானவன் வளர்ந்த நிலைக்கு வந்த பிறகு அவனுக்கு இது பொது சான்றாக அவனுக்கு மேலாக ஒரு அங்கியை செலுத்துவார்கள். இவன் இப்பொழுது என்னுடைய மகன், என்னுடைய சுதந்திரக்கு இவன் தான் சொந்தக்காரன் என்று சொல்லி. அப்படியாகவே நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு புத்திர சுகாரத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். இது நமக்குண்டான ஒரு சான்றாக அழைக்கப்படுகிறது. Now, the moment we accept Christ, we are clothed with Christ. But this is where baptism comes in. God gives us a visible, a tangible experience of, in baptism, one of the spiritual meaning baptism is putting on Christ. அதாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை தரித்துக்கொள்ள இங்கே தான் ஞானஸ்தானமானது நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு என்று சொன்னால், நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுவே அடையாளமாக இருக்கு. எதுக்கு என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி. Let's read verse 28 now. 28வது வசனத்தை வாசிக்கப்போம். So there is no difference between Jews and Gentiles, between slave and free people, between men and women. You are all one in union with Christ Jesus. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். See, the Lord distinguishes between Jews and non-Jews or Gentiles. நியாயப்பிரமாணமானது ரெண்டு குழுவாய் பிரித்தது. என்னவென்று சொன்னால், யூதர்கள் புறஜாதிகள் என்று சொல்லி ரெண்டு குழுவாய் பிரித்தது. And the Jews always felt that we are God's people. The rest of them, you know how the Pharisees used to explain about the Gentiles. Why did God create the Gentiles? Oh, firewood for hell. அதாவது இந்த யூதர்களை பார்க்க எப்பொழுதும் அவர்கள் யோசிப்பார்கள், நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த புறஜாதிகளை பார்த்து அவர்கள் என்ன வேண்டும் என்று சொன்னால், ஏன் இந்த புறஜாதிகள் இவர்கள் இப்படியா நரகத்தில் உள்ள எரிக்கட்டையாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். So for them, they are higher, the others are lower. ஸோ இவர்களை பார்க்கும்போது இவர்கள் எண்ணத்தை பார்க்கும் பொழுது நாம் உயர்ந்தவர்கள், மற்ற எல்லோரும் இப்படியா தாழ்ந்தவர்கள். See, some laws in some countries actually divides, like these people have higher privileges, the others are like class B citizens. சில தேசங்களிலே பார்க்கும் பொழுது, சில சட்டத்திட்டங்களை பார்க்கும் பொழுது இப்படியாக ஜனத்துவத்தை இப்படியாக தனியாக பிரித்தெடுக்கிறது. இவர்கள் உயர்ந்த ஜனம், இவர்கள் தாழ்ந்த ஜனம் அப்படின்னு சொல்லி பிரித்தெடுக்கிறது. But in Christ Jesus, God doesn't look at us
according to our ethnicity, whether Jew or Gentile, we are sons of God. ஆனாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம் யூதர்கள் கிரேக்கர்கள் அப்படி அல்லாமல் நம் எல்லோரும் தேவனுடைய புத்திரனாக ஒன்றாக இருக்கிறோம். So there's no ethnic differentiation or division in Christ. ஆதலால் கிறிஸ்துக்குள்ளாக எந்த ஒரு ஜாதி வேற்றுமை இல்லை. He doesn't see us as male or female, although gender exists, but in Christ he looks all of us as sons. ஆண் என்றும் பெண் என்றும் என்று சொல்லி இப்படியாக இதுவும் பார்ப்பதில் நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக கருதுகிறோம். புத்திரர்கள், sons. Now the word son, that is not male, it's not gender. The word son refers to our position in Christ. புத்திரர்கள் என்று சொல்லும் பொழுது தனியாக ஆண் மகன்களுக்கு மட்டுமல்லாமல் இது நம்முடைய நிலையை காண்பிக்கிறது. So God doesn't look at male and female. We are all equal, one in Christ Jesus. ஆதலால் ஆண் என்றும் பெண் என்றும் என்று பார்க்காமல் நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறார். The Lord doesn't treat the male and female equally in some places. ஒரு சில இடத்தில் பார்க்கும்போது நியாயப்பிரமாணமானது ஆணையும் பெண்ணையும் ஒரு இடத்தில் வைக்காது. You need, I think, you need 2 witnesses for women, maybe 1 witness for male. Certain things you will find they are not equal in some places. அதான் ஒரு சில இடத்துல பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நபர் போதும், ஒரு பெண்ணுக்கு 2 நபர்கள் வேண்டும் என்று சொல்லி இப்படியாக நியாயப்பிரமாணமானது அந்த ஒரு சரியான காரியத்தை சமப்படுத்தும் நிலை கொண்டு வருவதில்லை. I'm not too sure about the witnesses, but they're not always equal in some areas. ஆனாலும் நீங்க ஆண் பெண் என்று பார்க்கும் நியாயப்பிரமாணத்தில் எப்பவுமே சமமாக நிற்பதில்லை. But in Christ Jesus, he doesn't look at male and female. We are all sons of God. We are equal. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் பார்க்கும்போது நாம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். Neither slave nor free. The Lord doesn't look at our status. அடிமையா இருந்தாலும் சுதந்திரமாக இருந்தாலும் நம்முடைய நிலையை தேவன் பார்க்கவில்லை. The law divides, differentiates. But in Christ, there's no such differentiation. நியாயப்பிரமாணமானது நம்ம பிரித்தெடுக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளாக எந்த ஒரு பிரிவினை இல்லாம நம்ம எல்லாமே ஒன்றாக இருக்கிறோம். So in one sense, there is diversity. There's male, there's female. There are different ethnic groups, different kinds of occupation. There is diversity. But at the same time, in Christ, we are one. There's unity. அதில் ஒரு காரியத்தை பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தில் பன்முகத்தன்மை இருக்கிறது. நாம் இப்படியாக ஆணாக இருக்கிறோம், பெண்ணாக இருக்கிறோம், அல்லது யூதனாக இருக்கிறோம், புறஜாதியாக இருக்கிறோம், பன்முகத்தன்மை இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளாக இப்பொழுது நாம் ஒன்றாக நிலையில் இருக்கிறோம். Now then Paul carries on and talks about our position. We've just been talking about it. Now carries on and focuses on our position in Christ as a result of accepting Jesus. ஸோ அதனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ நம்முடைய நிலை என்ன என்று சொல்லி பவுல் தொடர்ந்து பேசுகிறார். I don't think we'll be able to finish with this argument, so I'll just touch on this. But it's a very important thing that we need to understand. இந்த காரியத்தை நாம் சொல்லி முடிக்க முடியாது என்று சொல்லி நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் சில காரியத்தை நம்ம இடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த அடுத்த வாதமானது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வாதம். Our position in Christ. We've seen a little bit on that, but we need to understand our position in Christ. நம்முடைய நிலை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நம்முடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். All that we have heard and we're going to read now, the law cannot give all of this. நாம் கேட்டவைகள் எல்லாம் நாம் பார்க்க போவதெல்லாம் நியாயப்பிரமாணமானது நமக்கு இது எல்லாம் தராது. The law cannot place me in the position of a son where all the privileges are given to me. The law cannot do that. அதாவது நியாயப்பிரமாணமானது என்னை ஒரு மகனாக நிற்பாட்டாது. நியாயப்பிரமாணம் என்னை ஒரு அடிமையாக தான் பார்க்கும், ஒரு மகனாக நிற்பாட்ட முடியாது. Now let's look at this, our position in Christ. சரி, இது நாம் கவனிப்போம். நம்முடைய கிறிஸ்துக்குள்ளாக நம்முடைய நிலை என்ன? Now there's a term here, and it's the Apostle Paul that uses this term in Galatians and in Romans, the term adoption. அதாவது ஒரு வாக்கியம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இது கலாத்திலும் சரி ரோமர் புஸ்தகத்திலும் இந்த வாக்கியத்தை இந்த வார்த்தையை எழுதியிருப்பார். அது என்னவென்று சொன்னால் புத்திர சுவகாரம். Yeah. See, the word adoption, the way we understand, what does it mean? I don't have a child, or I may have children, but I want to adopt someone else's child.
I want to adopt the child to be my child, to be in my family. நாம் புரிந்து கொள்ளுகிற அல்லது ஒரு புத்திர சுவகாரம் இல்லை நம்முடைய பாஷையை சொல்ல போனால் நாம் ஒரு ஆள் அப்படியாக தத்தெடுக்கிறோம் என்று சொன்னால் என்னிடத்தில் எனக்கு சொந்த குழந்தைகள் அல்ல, ஆதலால் இன்னொரு குழந்தையை எடுத்து நான் வளர்க்க போகிறதுனால அது தத்தெடுக்கப்பட்ட குழந்தை. But I'm glad in the Tamil they don't use that word. They use the word puttira swigaram, which is a better or the right term. But in the English the word is adoption. அதாவது தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திர சுவகாரம் என்று சொல்லும்போது சரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் ஆங்கிலத்தில் அடாப்ஷன் அப்படின்றா தத்தெடுப்பது என்று சொல்லி அப்படியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். In one sense, yes, we are adopted. In one sense, God takes us to be his family members, but don't think of the word adoption in that sense. Adoption means when we accept Christ, we are placed, as we've been seeing before, we are placed as a mature son. அதாவது ஒரு நோக்கத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் இப்படியாக தேவனால் நாம் அப்படியாக தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இங்கே பார்க்கும்போது புத்திர சுவகாரம் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் வளர்ந்த நிலையில் அல்லது ஒரு மகனாகவே ஆண்டவர் நம்மளை அப்படியாக எடுத்து அவருடைய மகனாகவே ஏற்றுக்கொண்டார். In Paul's day, the reaching of adult sonship was commonly attested by a public ceremony. It's something to be celebrated. My son has now matured. He's come to a age where I can now give my responsibilities to him. அதாவது பவுல் காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியாக பொதுவாகவே அவர்கள் அப்படியாக அந்த 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 சான்று அளிப்பார்கள். இப்படியாக என்னுடைய மகன் அவன் வளர்ந்த நிலைக்கு வந்து விட்டான், ஆதலால் அவர்கள் எல்லோரும் அந்த காரியத்தை கொண்டு கொண்டாடுவார்கள். You know, salvation is a journey. ரட்சிப்பானது அது நமக்கு கிடைக்கிற ஒரு பயணம். The reason I use that word salvation is a journey is because we read about we are already saved, we are being saved, we will be saved. ஏன் இது பயணம் என்று சொல்லுகிறேன்னு சொன்னால் நாம் வாசிக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்படுவோம். So it's a journey that we are going through. We are still walking in our journey called salvation. ஸோ இந்த ரட்சிப்பானது இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயணம். இந்த பயணத்தில் நாம் இன்னும் பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். So we have salvation past, salvation present, salvation future. ஸோ அதனால் நமக்கு இப்படியாக நமக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி கடந்த காலம் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்காலம், ரட்சிக்கப்பட போகிறோம் என்று சொல்லி எதிர்காலம் இருக்கிறது. Salvation past is justification, salvation present is sanctification, salvation future is glorification. ஸோ அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது நம்ம நியாயமாக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லும் பொழுது நாம் சுத்திகரிக்க பண்ணி கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட போகிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் மகிமை அடைவோம், glorification. Now adoption also has a present thing. At the same time there is a fulfillment or completion of adoption. அதாவது புத்திர சுவகாரம் என்று சொல்லும் பொழுது இந்த நிகழ்காலத்தில் நமக்கு அந்த காரியம் உண்டு. ஏனென்று சொன்னால் இந்த காரியமானது இதுக்கு ஒரு முடிவு அல்லது நமக்கு நோக்கம் இருக்கிறது. Yeah, we are already adopted, meaning we have already been placed as a mature son. நாம் புத்திர சுவகாரத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படி என்று சொன்னால் நாம் மகனாகி அந்த நிலையை நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். At the same time, there is a completion to our adoption. In other words, there is a future aspect to our adoption. அதே நேரத்தில் இப்படியாக முடிவில் நமக்கு ஒரு முடிவு உண்டு, அந்த காரியம் நிறைவாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Just as during Paul's time, you know, there's a public attestation of the sonship. There's also going to be a public global attestation that we are God's children, the completion of adoption. எப்படி பவுல் காலத்தில் பொது சான்றளிப்பு அவர்கள் செலுத்துவார்கள் வளர்ந்த ஒரு நிலையை உள்ள ஒரு ஒரு புத்திரனுக்கு என்று சொன்னால், அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வந்த பிறகு நமக்கும் ஒரு பொது சான்றளிப்பு உலகம் முழுவதும் உலக பார்க்கில் அளவு நமக்கு கொடுக்கப்படும். Now we're going to read Romans 8 verses 18 to 23. Pay attention that to what is waiting for the sons of God to be manifested, to be revealed. And what is the adoption or the completion of adoption that we are waiting for? If you've never thought about it, never heard about this, pay attention to verses 18 to 23. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 23ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். இப்பொழுது நல்லா கவனித்து பாருங்கள். இது நாள் வரையில நீங்க இதை கேட்காம இருந்தால், அதாவது என்னுடைய புத்திர சுகாரத்துக்கு ஒரு நிறைவு இருக்கிறதா அல்லது இது என்னுடைய பயணம்
இங்கதான் என்னோட பயணம் ஆரம்பிக்கிறது, எனக்கு ஒரு நிறைவு இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க கேட்காம இருந்திருந்தால் இதுதான் இந்த வசனமாக இருக்கிறது. இது வாசித்து நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை புத்திர சுவிகாரத்தை குறித்து நாம் பார்ப்போம். Yeah, Romans 8 verses 18 to 23. 8வது அதிகாரம், அது ரோமர் 8வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும். I consider that what we suffer at this present time cannot be compared at all with the glory that is going to be revealed to us. All of creation waits with eager longing for God to reveal his children. For creation was condemned to lose its purpose, not of its own will, but because God willed it to be so. Yet there was their hope. The creation itself will one day be set free from its slavery to decay and would share the glorious freedom of the children of God. For we know that up to the present time, all of creation groans with pain like the pain of childbirth. But it is not just creation alone which groans. We who have the Spirit as the first of God's gift also groan within ourselves as we wait for the God to make us his children and set our whole being free. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதனேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். So when you think of, salvation, freedom, you only think about ourselves, you don't think about creation. அதாவது நாம் ரட்சிப்பு, சுதந்திரம் என்று சொல்வது நம்மை குறித்து மட்டும்தான் யோசிக்கிறோம். சிஸ்டவைகளை எல்லாம் நாம் யோசிப்பதல்ல. Next lesson I will start with this passage. என்னுடைய அடுத்த பாடத்தில் இந்த வசனத்திலிருந்து நான் துவங்க போகிறேன். Because we need to pay attention to what we are reading here. So நாம் வாசிக்கிற இந்த காரியத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். Let me just read verse 23. Not only so, but we ourselves who have the first fruits of the Spirit groan inwardly as we wait eagerly for our adoption as sons. See, this is future. The redemption of our bodies. Verse 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். So there's a future aspect to adoption. When will that take place? ஸோ அதனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அதுக்கு நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். அது எப்பொழுது நடைபெறும்? Not only we are to look forward to, creation itself is looking for that day. நாம் மட்டும் அந்த காரியத்தை எதிர்பார்த்து தவிப்பதில்லை, ஆனாலும் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து காரியமும் இந்த காரியத்துக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. Now, I'm sure many would have read Romans 8, but if you didn't pay careful attention, please later on read that passage because it concerns our future aspect of our salvation. அதாவது ரோமர் 8வது அதிகாரத்தை அநேகர் பேர் வாசித்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் வாசித்து நல்லா கவனிங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய எதிர்காலத்துடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த 8வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும். So we will stop here. We haven't done with this particular argument. In our next lesson, we will pick up from Romans chapter 8. ஸோ இந்த காரியத்தை இந்த இடத்தில் நாம் நிற்பாட்டிடுகிறோம். இந்த நிலைவாதத்தை குறித்து நாம் முடிக்கவில்லை இன்னும். ஆனாலும் அடுத்த பாடத்தில் இதிலிருந்து நாம் ஆரம்பிக்க விரும்புகிறோம். God bless you. See you in the next lesson. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பாடத்தில் நாம் உங்களை அனைவரும் பார்க்கிறோம்.